அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1942ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பக்த நாரதர் என்ற திரைப்படமாகும். இப்படத்தினை தமிழ்நாடு டாக்கீஸ் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக எஸ். சுந்தரராஜன் அவர்கள் தயாரித்து இயக்கியிருக்கின்றார். வசனம் மற்றும் பாடல்களை பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த திரைப்படம் இந்து புராணங்களில் பிரபலமான நாராயண பாடகரான நாரதரின் கதாபாத்திரத்தின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் படமாக எடுத்திருக்கிறார்கள். தமிழில் முதலாக நாரதரின் வாழ்க்கை வரலாற்றை சொன்ன முதல் திரைப்படம் இந்த பக்த நாரதர் திரைப்படம்தான். சரஸ்வதி தன் கணவர் பிரம்மாவிடம் நாரதரின் அவதாரத்தை பற்றி கேட்டு அறிவதுடன் நாரதருக்கு தாயாகவும் விரும்புகிறார். இப்போது கதை பூலோகம் வருகிறது. மோகனா என்ற தேவதாசி பெண்ணின் கையில் ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது. அதற்கு கலாவதி என்று பெயரிட்டு வளர்க்கிறாள் மோகனா. கலாவை ஒரு திறமையான பெண்ணாக வளர்க்கிறாள் மோகனா. இதனை அறிந்த அந்த நாட்டு மன்னன் கலாவதியை மணக்க விரும்புகிறான். ஆனால் அவனுக்கு தன் மகளை கொடுக்க மறுக்கிறாள் மோகனா. ஆனால் அந்த மன்னனோ கலாவதியை மணக்க பல தொல்லைகளை தருகிறான் மோகனாவிற்கு. இதனால் மோகனா திடீரென்று ஒரு முடிவெடுக்கிறாள். அந்த முடிவு என்னவென்றால், விடியற்காலையில் முதலாக தன்னை யார் சந்திக்கிறார்களோ அவருக்குத்தான் கலாவதியை திருமணம் செய்து வைப்பேன் என்ற முடிவின்படி விடியலுக்காக காத்திருக்கிறாள். விடியல் காலையில் சந்நியாசி வேடத்தில் பிரம்மன் கலாவதியை சந்திக்கிறார். உடனடியாக திருமணம் நடைபெறுகிறது. இதனை அறிந்த அந்த நாட்டின் மன்னன் அந்த குடும்பத்தையே நாடு கடத்துகிறான். அதாவது கலாவதியையும் மோகனாவையும் ஒரு காட்டிலும் சந்நியாசியை ஒரு காட்டிலும் என்று இருவரையும் தனித்தனியாக பிரித்து 2 காடுகளில் அவர்களை விட்டு வந்து விடுகிறான் அந்த மன்னன். இப்போது கர்ப்பமாக இருக்கும் கலாவதிக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. அதற்கு நாரதர் என்று பெயர் வைக்கிறாள் மோகனா. சிறுவன் நாரதனை கல்வி கற்க வைக்க பல வேதியர்களிடம் சென்று கெஞ்சுகிறாள் மோகனா. தேவதாசி சிறுவனுக்கு நாங்கள் கல்வியை கற்றுத்தரமாட்டோம் என்று அவமானப்படுத்தவே அந்த வேதனையில் இறந்து விடுகிறாள் மோகனா. தன் தாயை இழந்த கலாவதி வருந்துகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். ஆனாலும் விடாப்பிடியாக நாரதனுக்கு எப்படியாவது கல்வியை கற்பித்தாக வேண்டும் என்று மீண்டும் வேதியர்களை தேடி அலைகிறாள். அதே அவமானத்தை சந்திக்கிறாள். பிறகு தன் மகனுக்கு தானே பாடத்தை கற்றுக் கொடுத்துவிட்டு இறந்து போகிறாள் கலாவதி. இறந்த கலாவதி மீண்டும் சரஸ்வதியாக உருவம் பெற்று பிரம்மனுடன் சேர்கிறாள். தன் தாய் கற்றுக் கொடுத்த பாடத்தை ராகத்துடன் பாடி திரியும் நாரதனுக்கு ஒரு வீணையை பரிசாக வானிலிருந்தே வழங்குகிறார் பிரம்மன். அதை தனது உடைமையாக கொண்டு நாரதன் பாடலை பாடிக்கொண்டு அந்த காட்டில் திரிகிறான். இப்போது வாலிப வயதை அடைந்த நாரதர் காட்டில் நளினி என்ற இளம் பெண்ணை சந்தித்து காதல் கொள்கிறான். அவளும் நாரதனை விரும்புகிறாள். இருவரும் ஒன்றாக காதலித்து கொண்டிருக்கும் வேளையில் நளினியை வளர்க்கும் முனிவர் நாரதனை நேருக்கு நேராக பார்த்து, உனது முகம் அருவருப்பாக மாறட்டும், நீ இப்படியே இந்த காட்டில் அலைந்து திரிவாயாக என்று சபித்து விடுகிறார். அருவருப்பான உருவத்துடன் அந்த காட்டில் அலையும் நாரதனுக்கு பெருமாள் வடிவில் இருக்கும் கழுகு, நாரதரே, வால்மீகி என்பவர் அந்த குடிசையில் இருக்கிறார். அவர் இராமாயணத்தை எழுத கால தாமதம் செய்கிறார். அதை உடனடியாக எழுதச் சொல். அவர் எழுதும் பொழுது உனது சுய உருவம் வந்துவிடும் என்று அந்த கழுகு சொல்லிவிட்டு பறந்து செல்கிறது. உடனே அந்த குடிசைக்கு சென்ற நாரதன் இராமாயணத்தை எழுதும்படி வால்மீகியிடம் கெஞ்சுகிறான். ஆனால் அந்த வால்மீகியோ, எனக்கும் பிரம்மனுக்கும் ஒரு தகராறு இருக்கிறது, அதனால் நான் எழுத மாட்டேன் என்று சொல்ல, தனது கோர உருவத்தின் கதையை சொன்ன நாரதன் உடனடியாக நீங்கள் எழுதத்தான் வேண்டும் என்று சொல்ல, அவன் விருப்பப்படி இராமாயணத்தை எழுதத் தொடங்குகிறார் வால்மீகி. இப்போது நாரதன் சுய உருவம் பெறுகிறான். இராமாயணம் எழுதப்பட்டு விடுகிறது. நாரதனை கண்ட விஷ்ணு பகவான், இனி என் அருள் எப்போதும் உனக்கு உண்டு என்று சொல்லி மறைகிறார். வால்மீகியை எழுத வைத்த நாரதன் மேல் கோபம் கொண்ட பிரம்மன் நாரதனை தன் இடத்திற்கு அழைத்து இராமாயணத்தை
காலம் கடந்து எழுத வைக்க இருந்த என்னை நீ அவமதித்து விட்டாய். அதற்காக நீ கோல் மூட்டுபவனாக வானுலகிலும் பூவுலகிலும் அலைந்து திரிவாயாக என்று சபிக்கிறார். அதற்கு சரஸ்வதியோ, நீ செய்யும் கலகத்தில் நிச்சயம் நன்மை பிறக்கும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். அதன் பிறகு நாரதன் வீணையுடன் பூவுலகிலும் வானுலகிலும் அலைந்து திரிந்து கலகத்தை மூட்டி அதன் மூலம் நன்மையை செய்து வருகிறார். இதுதான் பக்த நாரதன் திரைப்படத்தின் கதை சுருக்கம் ஆகும். இப்படி பலருக்கும் தெரியாத நாரதன் வாழ்வை முதலாக படமாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் பிரம்மனாக கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் அருமையான நடிப்பை வழங்கியிருக்கிறார். சன்னியாசியாகவும் அவர் நடிப்பு பாராட்டை பெற்றது. பிரம்மன் வேடம் கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுக்கு மிகவும் நன்றாகவே பொருந்தியிருக்கின்றது. ரிஷ்ய சிருங்கர் திரைப்படத்திற்கு பிறகு ரஞ்சன் கதாநாயகனாக நடித்த படம் இந்த பக்த நாரதர் திரைப்படம்தான். நன்றாக நடனமாட தெரிந்த ரஞ்சன் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் நடனமாடும் வாய்ப்பு இல்லை என்றாலும் பாடல் பாடி நடிக்கும் நாரதனாக அவருக்கு அந்த வேடம் கச்சிதமாகவே பொருந்தியிருப்பதாக அன்றைய பத்திரிகைகள் இவரை பெருமையாகவே சொல்லியிருக்கின்றன. அருவருப்பான உரு அமைப்புடன் அவர் பரிதாபத்துடன் பாடி திரியும் காட்சியில் அனைவரையும் அழ வைத்தார் ரஞ்சன் அவர்கள். சிறிய இடைவெளிக்கு பிறகு எம்எஸ் விஜயால் அவர்களுக்கு இந்த பக்த நாரதர் திரைப்படம் மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்கியிருக்கிறது. ஏனென்றால் இதில் சரஸ்வதியாகவும் கலாவதி என்னும் வேடத்திலும் இரட்டை வேடங்களில் இந்த திரைப்படத்தில் மிக சிறப்பான நடிப்பை வழங்கியிருக்கின்றார். தன் மகனுக்கு கல்வியை கற்றுத்தாருங்கள் என்று கெஞ்சும் தாய்மை நடிப்பிலும், மகனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்துவிட்டு இறந்து போகும் நடிப்பிலும் அருமையான அன்னையாக இவர் நடித்திருக்கிறார். அனைவர் உள்ளங்களிலும் நிறைந்திருக்கிறார் எம்எஸ் விஜயால் அவர்கள். நாரதனை விரும்பும் நளினி என்ற இளம் வயது பெண்ணாக ருக்மணி அவர்களின் நடிப்பு இளம் வயது பெண்ணின் தவிப்பை மிக அழகாகவே எடுத்துரைக்கிறது. காதல் காட்சியில் இவரின் நடிப்பும், பாடல் காட்சியில் இவரின் நடனமும் அற்புதம். தனது கண்களின் முன்னாலேயே தனது தந்தை முனிவரின் மூலம் சபிக்கப்பட்ட நாரதனின் அருவருப்பான உருவத்தைக் கண்டு கதறி துடிக்கும் காட்சியிலும் ருக்மணியின் நடிப்பு அனைவரையும் அழ வைத்தது. மோகனா வேடத்தில் நடித்த TN மீனாட்சி அவர்களும் சரியான தேர்வுதான். அதன் பிறகு MS சுந்தரிபாய், கொத்தமங்கலம் சீனு, L நாராயணராவ், M தவமணி தேவி, முரளி, M சந்திரிகா, குமாரி ஆகியோரின் நடிப்பும் இந்த படத்திற்கு கூடுதல் பலத்தினை பெற்று தந்திருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவை BL ரங்கா என்பவர் செய்திருக்கிறார். இவர் பின்னாளில் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக பவனி வந்தார். இசையை MT பார்த்தசாரதி மற்றும் S ராஜேஸ்வரராவ் ஆகிய இருவர் செய்திருக்கிறார்கள். இந்த திரைப்படம் 16,500 அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2/4/1942 அன்று தணிக்கை செய்யப்பட்டு 25/4/1942 அன்று வெளியாகி நன்றாகவே ஓடியிருக்கின்றது. நாரதரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்த முதல் படம் என்பதால் மக்கள் கூட்டமாக சென்று இந்த திரைப்படத்தை பார்த்திருக்கிறார்கள். இந்த படமும் காணாமல் போன தமிழ் படங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது. இதுவரை இந்த பக்த நாரதர் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1942 ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.